Hi friends, welcome to Crown Tasty Samayal. நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு கூட்டு ரெசிபி தாங்க. நம்ம சேனல்ல நிறைய விதமான கூட்டெல்லாம் செஞ்சிருக்கோம். கூட்டு ஏன் நம்ம நிறைய செய்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா வாரத்துல இருக்க 7 நாள்ல குறைஞ்சபட்சம் 4 நாட்களாவது நம்மளோட சாப்பாடுல கூட்டு நம்ம சேர்த்துக்கணும். அந்த கூட்டு சுவையா சமைச்சு சாப்பிடுறது எப்படிங்கிறதுனால நம்ம நிறைய கூட்டு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நம்ம ஒரு கூட்டு தான் பார்க்க போறோம். இந்த கூட்டு நான் சொல்ற அதே அளவுகளில் அதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா உண்மையிலேயே அதனோட நிறமும் மணமும் சுவையும் ரொம்பவே நல்லா வருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் செஞ்சு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்லோட் செய்கிற புத்தம் புதிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டு செய்ய முதல்ல ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெஷர் பேனில் பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். 200 கிராம் அளவு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பில் செய்யும் பொழுது இந்த கூட்டு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் துவரம்பருப்பில் கூட செய்யலாம். இதனோடையே 3/4 அடி நீளம் இருக்கிற வாழைத்தண்டை அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு வாழைத்தண்டையும் 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மாற்றி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை இருத்துட்டு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளிலேயே பாதி அளவு தக்காளி இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்ததாக இருந்தால் தான் கூட்டோட சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சிட்டிக்காய்னு பார்த்தீங்கன்னா 3 சிட்டிக்கை அளவு உங்களுக்கு வரும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கிறோம். 1/2 லிட்டர் அளவு தண்ணி நான் இதில் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணலை, தண்ணி சேர்த்த பிறகு தான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக நல்லா சூடு ஏறும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். அப்போதான் நம்ம சேர்த்த மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டும் நல்லா கலந்து வரும். வாழைத்தண்டோட சேர்ந்து இது நல்லா கலந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக விடும் பொழுது ஒரு 3 நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா நுரைச்சி பொங்கி வரும். இது போல் வர வரைக்கும் நீங்கள் 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூட போகிறோம். இந்த சமயத்தில் தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. நீங்கள் சைட் டிஷ்ஷாக தான் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த தண்ணி போதும். சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூடுதலாக ஒரு 50 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தா தெரியுது இல்லைங்களா, தண்ணி நல்லா லூஸாக இருக்குது காய் பருப்போட. இது போல் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடியில் கேஸ்கட் நல்லா கரெக்டாக போட்டுட்டு டைட்டாக மூடிடுங்க. இந்த நாப் வழியாக காற்று ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்தில் வெயிட் போட்டுருங்க. நல்ல ப்ரெஷர் ஏறின பிறகு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் எல்லாம் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது போல் பருப்பு நமக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். ஒரு விசில் கூட வர தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். பருப்பு எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதனோடையே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து மிதமான தீயில வச்சு கலந்து விடலாம். இதுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அவசியம் சேருங்க. நீங்கள் தேங்காவை அரைச்சி விழுதா கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு நிறைய நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்தால் போதும். ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா கரெக்டாக இது போல் ஒரு பதம் வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம், அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் சேர்த்துடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியணும். நல்லா ஃபுல்லாக பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். எப்பொழுதுமே கடுகு பொரியறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டா அந்த கசப்பு தன்மை அப்படியே தெரியும். அதனால தான் இப்போ பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகாய் 4 பூண்டு பல் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டை தோல் வச்சு தான் நான் இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தோலோட கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இதனோடையே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதனோட பச்சை மணலாம் அப்படியே நமக்கு மாறணும்.
நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை பருப்பு வேகும்பொழுது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் பூண்டுலாம் சேர்க்கறதுனால இன்றைக்கி பெருங்காயம் இதில் சேர்க்கல. இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை கூட்டில் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதற்கு பிறகு தாளிப்பை சேர்த்துடலாம். இதையெல்லாம் நீங்கள் அதே ப்ரெஷர் பேனில் இருக்கும்போது கூட செய்யலாம். செஞ்சுட்டு ஆனால் உடனே பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறீங்களோ, அதாவது ப்ரெஷர் பேனில் சமைக்கிறீங்க இல்லையா, அதுலேயே வச்சுருந்தீங்கன்னா கூட்டு இந்த அளவு பிரைட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்காது. அதனால் உடனே பாத்திரத்தை மாற்றிடுங்க. இப்போ தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்தாச்சு. இந்த தாளிப்புலேயே நீங்கள் 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே அளவுகளோட இந்த கூட்டு ரெசிப்பியை நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.